அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஆண்களுக்கு, நீங்கள் துனியாவை பயந்து கொள்ளுங்கள், தக்கு துன்யா, நீங்கள் துனியாவை பயந்து கொள்ளுங்கள், வத்தகுன் நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்றார். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். இது ஒரு அழகான செய்தி சகோதரர்களே. துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்றால் துனியாவுல தானே பெண்கள் இருக்கிறார்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள் நான் ஸ்பெஷலா வர சொல்றது. துனியாவுல எல்லாம் அடங்கிடும், ஆண்கள் பெண்கள் சொத்து சுகம் பொருளாதாரம் எல்லாமே அடங்கிவிடும். துனியாவை பயந்து கொள்ளணும் பொடுப்படையா சொன்னால் எல்லாத்தையும் பயந்து கொள்ளணும் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போட்டு அதுக்குள்ள இருந்து ஸ்பெஷலா பெண்களை வெளியில எடுத்து சொன்னார்கள். கொஞ்சம் கவனம் அறிங்க இவங்களோட விஷயத்துல. ஹஜ்ஜத்துல் வதாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள், கடைசி உபதேசம். அந்த உபதேசத்திலே லட்சக்கணக்கிலே மக்களை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள் சகோதரர்களே, பெண்களுடைய விடயத்திலே நலவு நாடுங்கள், பெண்களுடைய விடயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதையெல்லாம் பெண்களுக்கு சொல்லி இருந்தால் கொஞ்சம் ஏத்துக்கலாம். பெண்களே, நீங்கள் வளைந்த விலாயினால் படைக்கப்பட்டவர்கள், உங்களிடத்திலே கோணல் இருக்கின்றது, கவனமா இருந்து பெண்கள்கிட்ட சொன்னா ஏத்துக்கொள்ளலாம். இது யாருக்கு அது அறிவுரை? ஆண்களுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அவர்களுக்கு சொல்லி பிரயோசனம் கிடையாது. நீங்கள் தான் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை நிர்வகிப்பவர்கள் நீங்கள். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள். சில நேரம் சண்டை வரப்போது இந்த குர்ஆன் வசனம் வரும் நம்மடாக்கள வாயில. ஏதாவது சண்டை வந்துட்டா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லிக்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள். ஏண்ட கட்டுப்பாட்டுல நீங்க இருக்கிறீங்க, கட்டுப்பட நடங்கன்னு சொல்லி இதுக்கு குர்ஆன் வசனம் தேவைப்படும். ஆனால் அல்லாஹ் தஆலா நிர்வகிப்பவர்கள் என்று சொல்வதன் மூலமாக இந்த நிர்வாகத்தை சேர்த்து தான் சொல்வான் என்பதை நாங்கள் மறந்து விட்டோம் சகோதரர்கள்.